Hello everyone, Java collections hash map. இன்றைக்கி அஜெண்டா என்ன அப்படின்னா ஹேஷ் மேப்னால் என்னென்னு பார்ப்போம். சிம்பிள் ஹேஷ் மேப் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஒரு ஆப்ஜெக்ட் பேஸ்ட் ஹேஷ் மேப் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஹேஷ் மேப் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஹேஷ் மேப்னால் என்ன? ஹேஷ் மேப்னால் ஒரு கீ வேல்யூ பேரை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர். இது என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, என்ன கீ நம்ம வேல்யூ கீ வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறோமோ அதோட ரன் டைம் வந்து பிக் O of 1, அதாவது கான்ஸ்டன்ட் டைமில் வந்து நம்ம வந்து அந்த கீக்கான வேல்யூ வந்து ரீட்ரைவ் பண்ண முடியும். ஸோ இது என்ன மாதிரியான ஆப்ரேஷன்ஸ்லாம் வந்து ஹேஷ் மேப் வந்து சப்போர்ட் பண்ணுது. ஒரு கீயை வச்சு நம்ம வேல்யூ வந்து ரீட்ரைவ் பண்ண முடியும், கீ அண்ட் வேல்யூ வந்து நம்ம ஸ்டோர் பண்ண முடியும், அண்டு பர்டிகுலர் கீயை வந்து நம்ம வந்து ஹேஷ் மேப்லேருந்து ரிமூவ் பண்ண முடியும். ஸோ நம்ம ஹேஷ் மேப் வந்து ஒரு பிளாக் பாக்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த 3 மேஜர் ஆப்ரேஷன் வந்து இந்த டேட்டா ஸ்ட்ரக்சரில் நம்ம பண்ண முடியும். ஸோ நம்ம இதை வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு சின்ன டெமோ மூலமாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹேஷ் மேப் க்ரியேட் பண்ணுவோம். ஸ்ட்ரிங் பேஸ்டு ஸ்ட்ரிங் வந்து நம்ம கீயாக கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரிங் இதுதான் கீ, இது வந்து வேல்யூ வந்து எனி ஆப்ஜெக்ட் நம்ம வந்து கொடுக்கலாம். நியூ ஹேஷ் மேப் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 2 கிளாஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இம்போர்ட் பண்ணியிருக்கு. ஐடி உங்கள் ஐடி வந்து இம்போர்ட் பண்ணல அப்படின்னா நீங்கள் இந்த 2 கிளாஸ் வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணணும். இல்லை அப்படின்னா ஜாவா யூட்டில் .star கொடுத்தீங்கன்னா எல்லாமே இம்போர்ட் ஆகிடும். இந்த மேப்பில் வந்து நம்ம ஒரு 3 வேல்யூ ஸ்டோர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சென்னைங்கிறது கீ, ஸோ அதோட பாப்புலேஷன் 2 crores அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். தென் வந்து நெல்லை, அதோட பாப்புலேஷன்ஸ் என்ன, மதுரை அண்ட் பாப்புலேஷன். ஸோ சாம்பிள் வேல்யூஸ் நம்ம வந்து கீ அண்ட் வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணுறோம். சென்னை கீ, நெல்லை கீ அண்ட் மதுரை கீ. ஸோ இது வந்து எப்படி ரீட்ரைவ் பண்ணுறது, map.get சென்னை அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 2 வந்து டிஸ்பிளே ஆகணும். செக் பண்ணி பார்ப்போம். இதை ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2 டிஸ்பிளே ஆகணும். நம்ம 2 டிஸ்பிளே ஆகிருக்கு, அந்த வேல்யூ வந்து ரீட்ரைவ் ஆகிருக்கு. இப்போ சென்னையை ரிமூவ் பண்ணலாம். map.remove. இப்போ திரும்பவும் அந்த வேல்யூ வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். நம்மளுக்கு வந்து நல் வந்து பிரிண்ட் ஆகணும், ஏன்னா அந்த வேல்யூ நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ இதான் வந்து எப்படி வந்து ஒரு சிம்பிள் ஹேஷ் மேப். இது எதுக்கு நம்ம சிம்பிள் ஹேஷ் மேப் அப்படி ப்ரிமிட்டிவ் ஹேஷ் மேப் அப்படின்னா, நம்ம கீ வேல்யூ வந்து ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கோம். ஸ்ட்ரிங், இன்டீஜர், ஃப்ளோட், டபுள் இதெல்லாமே வந்து ப்ரிமிட்டிவ் டைப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை வந்து நம்ம எக்ஸ்ட்ரா எதுவுமே பண்ண தேவையில்ல. இப்போ நம்ம வந்து ஒரு சிங்கிள் வேல்யூஸ், சென்னை அப்படிங்கிற ஒரு சிங்கிள் வேல்யூ, நெல்லை அப்படிங்கிற சிம்பிள் கீ வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். இதான் வந்து சிம்பிள் ஹேஷ் மேப் அப்படின்னு சொல்கிறோம். அதை 3 வகையான ஆப்ரேஷனை பண்ணிட்டோம். எப்படி வந்து ஸ்டோர் பண்ணுறது, கெட் பண்ணுறது அண்ட் ரிமூவ் பண்ணுறது. இப்போ எல்லா வேல்யூஸும் நம்ம பார்க்கணும், ஐட்ரேட் பண்ணணும் அப்படின்னா அந்த கீயை வந்து நம்ம எடுக்கணும். கீ map.keyset, இது வந்து எல்லா கீயும் நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ கீ இருந்தால் தான் நம்ம மேப் ஆக்சஸ் பண்ணவே முடியும். ஸோ நம்ம பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா கீயை ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணுறோம். தென் கீயோட வேல்யூ என்ன, map.get. சரி, எல்லா கீயை வந்து ஐட்ரேட் பண்ணி அதோட வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணோம். ஸோ நம்மளுக்கு வந்து 2 வேல்யூஸ் வந்து இருக்குது, ஏன்னா நம்ம சென்னை ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ இதான் வந்து ஒரு சிம்பிள் ஹேஷ் மேப் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது ஜாவாவில் பார்த்தோம். இப்போ இதே வந்து நம்மளோட கீ வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஆகுது. ஸோ எனக்கு ஒரு வேல்யூ இல்லை, சென்னை ப்ளஸ் சென்னையோட பின்கோடும் சேர்ந்து தான் என்னோடய கீ அப்படின்னா எந்த மாதிரி பண்ணலாம். ஸோ நம்ம ஒரு சிட்டின்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறோம். இதில் 2 வேல்யூஸ் வச்சுக்கலாம். சிட்டியோட நேம், அதில் பின்கோடு, கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம், அண்ட் கெட்டர் செட்டும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த கிளாஸை வந்து நம்ம வந்து கீயாக நம்ம வந்து சப்ளை பண்ணணும். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது பார்க்கலாம்.
map city தான் நம்மளுக்கு key. ஸோ அகெயின் வேல்யூ வந்து எதுனால இருக்கலாம், integer hash map. ஸோ நம்ம ஒரு 3 சிட்டி கிரியேட் பண்ணலாம். சிட்டி சென்னை ஈக்குவல் டு நியூ சிட்டி, சென்னை கமா ஓகே, சென்னை, நெல்லை, மதுரை. ஸோ 3 சிட்டி கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து நம்ம மேப்பில் ஸ்டோர் பண்ணுறோம். மேப் டாட் புட் சேம் ப்ரொசீஜர் தான், நம்ம ப்ரிமிட்டிவ் ஸ்டோர் பண்ண மாதிரி சேம் ப்ரொசீஜர். சென்னை வந்து 2 crore people, நெல்லை 1, மதுரை 1. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். மேப் டாட் இங்கே சென்னை வேல்யூ என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதை ரன் பண்ணோம் அப்படின்னா 2 வந்து பிரிண்ட் ஆகுது. ஸோ ஏன் பிரிண்ட் ஆகுது, ஸோ இது வந்து கரெக்டாக பிரிண்ட் ஆகுது. ஸோ நம்ம இப்போ அந்த கீ வந்து நம்ம ரெஃபரன்ஸ் வச்சுருக்கோம் ஆல்ரெடி, சிட்டி சென்னை அப்படின்னு ரெஃபரன்ஸ் வச்சுருக்கோம். சப்போஸ் இது வந்து ரெஃபரன்ஸ் இல்லை, நம்ம வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து நம்மளோட கீ வந்து மேப் டாட் கெட் ஒரு நியூ ஆப்ஜெக்ட் வச்சுக்கோங்க, சென்னை ஒன்றா. இப்போ நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா, இந்த சிட்டி வந்து இஸ் சிமிலர் டு த சிட்டி நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ண சிட்டி மாதிரி தான் இது இருக்குது. ஸோ இப்போது இதுவும் வந்து நம்மளுக்கு வந்து 2ன்னு பிரிண்ட் ஆகணும். ஆனால் என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். நல்லுன்னு பிரிண்ட் ஆகுது. ஸோ வேல்யூ நம்ம கரெக்டானு செக் பண்ணிப்போம். ஸோ நல்லு தான் பிரிண்ட் ஆகுது. ஏன் நல் பிரிண்ட் ஆகுது, ஸோ நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து இது வந்து சென்னை 2ன்னு பிரிண்ட் ஆகணும். ஸோ என்ன மிஸ்ஸிங்காக இருக்குது அப்படின்னா, நம்ம கேஷ் மேப்பில் ஸ்டோர் பண்ணக்கூடிய எல்லா கீஸுமே வந்து 2 மெத்தடை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஒன்று கேஷ் கோட் அண்ட் அனதர் ஒன்று வந்து ஈக்குவல்ஸ். இந்த கேஷ் கோட் ஈக்குவல்ஸ் ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடிய எல்லா கீஸுமே வந்து கேஷ் மேப்பை பொறுத்தவரை வந்து ஒரு பக்கெட் அப்படின்னு சொல்லுவோம். கேஷ் கோடு, ஸோ நம்ம வந்து 2 மெத்தட் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். கேஷ் கோடு வந்து ஒரு இன்டிஜர் வேல்யூ அண்ட் தென் ஈக்குவல்ஸ் மெத்தட் வந்து இந்த 2 மெத்தட் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். ஹேஷ் கோட் நம்ம கொடுக்கக்கூடிய ஹேஷ் கோடு, நம்ம ஆப்ஜெக்ட் கொடுக்கக்கூடிய ஹேஷ் கோடு வந்து ஒவ்வொரு பக்கெட்டில் ஸ்டோர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 15 ஒரு ஹேஷ் கோடு கொடுத்தேன்னா அது ஒரு பக்கெட்டில் போகும். 65 736 8586 இந்த மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய எந்த ஹேஷ் கோடோ அந்தந்த பக்கெட்டில் போய் அந்த ஆப்ஜெக்ட் வந்து ரெஃபரன்ஸ் ஆகும். ஸோ நம்ம 15 கொடுத்தோம்னா இந்த ஆப்ஜெக்டில் வந்து சென்னை சிட்டி வந்து போகும். சென்னை சிட்டி வந்து இந்த பக்கெட்டு போகும். இது வந்து மதுரை போகும். இந்த பக்கெட்டில் வந்து மதுரை இருக்கும். ஸோ இது டிபெண்ட்ஸ் ஆன் த ஹேஷ் கோட். நம்ம இப்போ வந்து ஹேஷ் கோட் அண்ட் ஈக்குவல்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அது வந்து நம்ம கொடுக்கக்கூடிய அந்த கீ கிளாஸில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ நான் ஆட்டோ ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இப்போ இதை ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ நம்மளே வந்து இந்த ஹேஷ் கோட் அண்ட் ஈக்குவல்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஹேஷ் கோட் வந்து ஜஸ்ட் எனி இன்டிஜர். சப்போஸ் நான் வந்து 50 அப்படின்னு நான் இந்த ஹேஷ் கோடு வந்து ரிட்டர்ன் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஒரு வேலிட் ஹேஷ் கோடு தான். ஆனால் இது வந்து நாட் ஆப்டிமல் ஹேஷ் கோட். இது என்ன அப்படிங்கிறத நம்ம பின்னால் பார்க்கலாம். ஸோ ரெண்டாவது வந்து ஈக்குவல்ஸ் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஆப்ஜெக்ட் வரக்கூடிய ஆப்ஜெக்ட்டும் கரண்ட் ஆப்ஜெக்டையும் வரக்கூடிய இந்த ஆப்ஜெக்டையும் நம்ம ஆர்குமெண்ட்டில் இருக்க ஆப்ஜெக்டையும் நம்ம கம்பேர் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதை கேஸ்ட் பண்ணுவோம். ரிட்டர்ன் city dot get name dot equals this dot city
this dot name and city dot get pin code equal this dot get pin code. ஸோ என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த ஆர்குமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்டும் இந்த கரண்ட் ஆப்ஜெக்ட்டும் ஓட நேம் அண்ட் பின்கோட் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இது வந்து ரிட்டர்ன் பண்ணணும். கேஷ் கோட் வந்து நம்ம 15 ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஸோ இதை திரும்ப ரன் பண்ணலாம். ஸோ நம்ம ஏற்கனவே வந்து 2 and null ரிட்டர்ன் ஆச்சு ப்ரீவியஸாக. இப்போ இதை நான் ரன் பண்ணோம் அப்படின்னா ரெண்டுமே 2 ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இது என்ன எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம மேப் டாட் கெட் அப்படின்னு கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து இந்த கீயோட ஹேஷ் கோடை வந்து ரீட்ரைவ் பண்ணணும். ஸோ ஹேஷ் கோடு என்ன, சிட்டியோட எல்லா சிட்டியோட ஹேஷ் கோடுமே 50 தான். ஓகே, தென் அந்த பக்கெட்டுக்கு வந்து போவோம். தென் அதுக்கு பிறகு அந்த பக்கெட்டில் இருக்க ஆப்ஜெக்ட்டுக்கு ஒவ்வொரு ஆப்ஜெக்டையும் செக் பண்ணணும். இப்போ நிறைய ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து இப்போ நம்ம வந்துட்டு 3 ஆப்ஜெக்ட் இருக்குது, சென்னை, நெல்லை, மதுரை. நம்ம எல்லாத்துக்குமே ஹேஷ் கோடு வந்து 50 தான். ஸோ இந்த 3மே வந்து ஒரே பக்கெட்டுக்குள்ள தான் போகுது. ஸோ அங்கே ஒரு 3மே வந்து ஒரு லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா தென் வந்து ஈச் ஆப்ஜெக்டோட வந்து இந்த கம்பேரிசன் நடக்கும், நேம் அண்ட் பின்கோடு வந்து ஈக்குவலா அப்படின்னு. ஸோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ நம்மகிட்ட வந்து இதான் நம்மளோட பக்கெட்டு, இதோட ஹேஷ் கோடு வந்து 50. இதில் வந்து ஒரு லிஸ்ட்டு இருக்குது. ஏன்னா நம்மளோட எல்லா சிட்டியோட ஹேஷ் கோடுமே வந்து 50ங்கிறதுனால இது வந்து சென்னை அண்ட் மதுரை அண்ட் இது நெல்லை, 3மே வந்து ஒரே பக்கெட்டில் தான் ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபஸ்ட்டு வந்து ஹேஷ் கோடு மூலமாக அந்த பக்கெட்டை ஐடென்டிஃபை பண்ணுவோம். தென் ஈச் இண்டிவிஜுவல் வேல்யூஸோட கீயோட அந்த லிஸ்ட்டில் இருக்க கீயோட நம்ம பாஸ் பண்ணிருக்க கீ வந்து மேட்ச் ஆகுதான்னு இந்த ஈக்குவல்ஸ் மெத்தடை வந்து நம்ம செக் பண்ணுவோம். இதான் வந்து ஹேஷ் மேப் வந்து இன்டர்னலாக எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த 50ங்கிற ஹேஷ் கோட் நம்ம கொடுத்தது வந்து இது வந்து ஆப்டிமல் ஹேஷ் கோடே கிடையாது. இது நீங்கள் ப்ரொடக்ஷனில் வந்து இந்த மாதிரி கொடுக்கவே கூடாது. ஸோ நம்ம ஆப்டிமலாக கொடுத்தோம் அப்படின்னா வந்து அதாவது நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி ஹேஷ் மேப்போட பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் வந்து பிக் ஓ ஆஃப் 1 ரன் டைம். இந்த ரன் டைமை எப்படி அச்சீவ் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து பியூர்லி டிபெண்ட்ஸ் ஆன் த ஹேஷ் கோட். நம்மளோட ஹேஷ் கோடு வந்து எவ்வளோ ஆப்டிமைஸ்டாக இருக்கோ அதைப்படி வந்து நம்மளோட ஹேஷ் மேப் வந்து வெரி ஆப்டிமைஸ்டாக இருக்கும். நம்மளோட ஹேஷ் கோடு வந்து எவ்வளோ ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கோ, இப்போ நம்மளோட ஒவ்வொரு கீயோட வேல்யூ வந்து ஒரு இண்டிவிஜுவல் செப்பரேட் யூனிக் ஹேஷ் கோடை வந்து பாயிண்ட் பண்ணிச்சு அப்படின்னா தென் நம்ம வந்து இந்த ரன் டைம் வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம். ஸோ ஒரு சாம்பிள் பார்ப்போம். நம்ம 15 ரிட்டர்ன் பண்ணது பதிலாக நேம் டாட் ஹேஷ் கோட் ப்ளஸ் பின்கோட். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன வேல்யூஸ் வந்து நம்ம ஈக்குவல்ஸில் ரெஃபரன்ஸ் பண்ணுறோமோ அந்த வேல்யூஸை வந்து கம்பைன் பண்ணி ஒரு ஹேஷ் கோட் நம்ம ஜென்ரேட் பண்ணோன்னா அது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு யூனிக் ஹேஷ் கோட் நம்மளுக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் கிடைக்கும். ஸோ இப்போ ரன் பண்ணாலும் நம்மளோட ரிசல்ட் வந்து சேமாக தான் இருக்கும். பட் வந்து இது ஒரு எஃபிஷியன்ட் வே ஆஃப் இம்ப்ளிமெண்டிங். ஏன் அப்படின்னா இப்போ வந்து இந்த 3 வேல்யூ கொடுத்தனால இது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. நம்மளுக்கு வந்து லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வேல்யூஸ் வந்து நம்ம ஹேஷ் மேப்பில் வந்து ஸ்டோர் பண்ணும்போது இந்த ஹேஷ் கோடு வந்து ஒரு பெரிய ரோல் வந்து ப்ளே பண்ணும். இதான் வந்து ஜாவாவில் வந்து இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஹேஷ் கோடு வந்து ஹேஷ் மேப்பில் இருக்க ஒவ்வொரு கீயும் வந்து பேஸ்ட் ஆன் ஹேஷ் கோடு வந்து ஒரு பக்கெட்டில் போகுது. அந்த பக்கெட்டில் வந்து இப்போ சேம் ஹேஷ் கோடாக இருந்துச்சு. இப்போ ஈவன் நம்ம வந்து யூனிக் ஹேஷ் கோடு வந்து க்ரியேட் பண்ணுறோம். ஆனால் சம்டைம்ஸ் வந்து சில மல்டிபிள் ஆப்ஜெக்ட் வந்து சேம் ஹேஷ் கோடில் வந்து கொலைட் ஆக வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ வந்து அது வந்து லிஸ்ட்டில் ஸ்டோர் ஆகும். தென் வந்து ஈக்குவல்ஸ் மெத்தட் வந்து ப்ளே அ ரோல். இதான் வந்து ஒரு ஹேஷ் மேப் வந்து எப்படி வந்து ஜாவாவில் ஒர்க் ஆகுது. அண்ட் 3 முக்கியமான ஆப்ரேஷன்ஸ், மேஜர் ஆப்ரேஷன்ஸ், ஸ்டோர் அண்ட் கெட் அண்ட் ரிமூவ், அதையும் பார்த்தோம்.
ஸோ சம் டிப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி ஆப்டிமல் ஹேஷ் கோடு வந்து நம்ம எவ்வளோ ஹேஷ் கோடு வந்து நம்ம எவ்வளோ ஆப்டிமலாக இருக்கும் அந்தளவு நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அனதர் டிப்ஸ் பார்த்தோம்னா நம்ம கீக்கு வந்து அதாவது ஹேஷ் மேப்புக்கு வந்து கொடுக்கக்கூடிய கீக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் ஹேஷ் கோடும் நான் ஈக்குவல்ஸும் ஓவர் ரைட் பண்ணணும். ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து கம்பேரபிள் இன்டர்ஃபேஸும் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் தட் வில் பெனிஃபிட். எப்படி அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஏன் வந்து கீக்கு வந்து ஆனால் இது வந்து இட்ஸ் நாட் அ ரிக்குவயர்மெண்ட். கம்பேரபிள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அவசியம் கிடையாது. பட் வந்து நம்ம நார்மல் சினாரியோவில் வந்து இந்த கம்பேரபிள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணுமா அப்படின்னா தேவை கிடையாது. பட் நம்ம நிறைய கீஸ் இருக்குது, நிறைய நம்ம கோடிக்கணக்கான என்ட்ரிஸை வந்து நம்ம வந்து ஹேஷ் மேப்பில் வந்து ஸ்டோர் பண்ணுறோம். லட்சக்கணக்கான என்ட்ரிஸ் வந்து ஹேஷ் மேப்பில் ஸ்டோர் பண்ணுறோம். அந்த மாதிரி சமயங்களில் நம்மளோட ஹேஷ் கோடு வந்து நிறைய வந்து ஒரே ஹேஷ் கோடு வந்து பல கீஸ்க்கு வந்து வரும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா இந்த கம்பேரபிள் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்ட் ஆகும். அது எப்படி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம இன்னும் இன்டர்னலாக வந்து இந்த ஹேஷ் மேப் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். நீங்கள் ஆல்ரெடி இப்போ வந்து இதுவரை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹேஷ் மேப் வந்து எப்படி ஒர்க் ஆகுது நீங்கள் வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை வச்சே நீங்கள் வந்து ஜாவாவில் வந்து நீங்கள் ஹேஷ் மேப் வந்து யூஸ் பண்ண முடியும். இன்னும் நீங்கள் டீப்பாக வந்து இன்னும் நான் வந்து இன்னும் எப்படி இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் ரியலி வந்து எப்படி வந்து ஃபார்ம் ஆகிருக்கு, எப்படி வந்து இந்த பிக் O(1) டைம் அச்சீவ் பண்ணுறாங்கன்னா தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா எப்படி வந்து இந்த ஹேஷ் மேப் வந்து இந்த கான்ஸ்டன்ட் டைமில் வந்து ஒரு வேல்யூ வந்து ரீட்ரீவ் பண்ணுறது. இப்போ நம்ம திங்க் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கம்ப்யூட்டரை பொறுத்தவரை எந்த ஒரு வேல்யூ ரீட்ரீவ் பண்ணாலும் அதுக்கு வந்து ஒரு டைரக்ட் அட்ரஸ் இருந்தால் தான் ரீட்ரீவ் பண்ண முடியும். கம்ப்யூட்டரோட மதர் போர்டு பார்த்தோம்னா, மெமரி பார்த்தோம்னா, ரேம் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே இஸ் ரெஃபரன்ஸ் பை சம் அட்ரஸ். ஸோ அந்த அட்ரஸ் நம்மளுக்கு தெரிஞ்சால் தான் நம்ம அந்த வேல்யூ வந்து ஃபெச் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேரியபிள்ஸ்ன்ட்டு இருக்குது, கான்ஸ்டன்ட் இருக்குது, ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் இருக்குது, மூணாவது அரேஸ் இருக்குது. ஸோ இந்த 3 மெத்தடில் வந்து நார்மலி நாம் வந்து டைரெக்டாக ஒரு பர்டிகுலர் அட்ரஸ் ரேமில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் அட்ரஸை வந்து நம்ம வந்து ரெஃபர் பண்ணுறோம். ஸோ இது ஒரு சம் நம்பர் 553-853-878 இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் அட்ரஸை வந்து நம்ம டைரெக்டாக ரெஃபரன்ஸ் பண்ணுறோம். இந்த ரெஃபரன்ஸ் இல்லாமல் எப்படி வந்து ஹேஷ் மேப் வந்து பிக் O(1) அதாவது கான்ஸ்டன்ட் டைமில் எப்படி வந்து பெட்டர் ரன் டைம் கொடுக்குது, ஆல்மோஸ்ட் வந்து ஒரு வேரியபிள் ரெஃபரன்ஸ் ஆக்சஸ் பண்ணக்கூடிய ரன் டைம் எப்படி கொடுக்க முடியுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹேஷ் மேப் வந்து இன்டர்னலாக அரே தான் யூஸ் பண்ணுது. ஸோ இந்த ஐடியா என்ன அப்படின்னா நம்ம ஏன் ஹேஷ் கோடு வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஹேஷ் மேப்லன்னா இந்த ஹேஷ் கோடு. ஸோ இந்த ஹேஷ் கோடு வந்து ஒரு சம் இன்டீஜர் நம்பர். ஸோ இன்டர்னலாக பார்த்தோம் அப்படின்னா hash map is a kind of an array. So இது indexed by some index number, right? So அந்த array வந்து ஒரு index இருக்கும் 0 1, இது வந்து 858 1015 10240 இந்த மாதிரி அரே இண்டெக்ஸில் வந்து ஒரு பிக் அரே வந்து நம்ம ஹேஷ் மேப்பில் வந்து ஒரு அரே ரெஃபர் பண்ணியிருக்காங்க. நாம் கொடுக்கக்கூடிய ஹேஷ் கோட், நம்ம ரிட்டர்ன் பண்ண ஹேஷ் கோடு டைரெக்டாக இந்த இண்டெக்ஸை வந்து பாயிண்ட் பண்ணும். இதுதான் ஐடியா. ஸோ நம்ம ரிட்டர்ன் பண்ணக்கூடிய ஹேஷ் கோட் அது வந்து இந்த அரேயில் இருக்கக்கூடிய ஒரு இண்டெக்ஸை வந்து ஆல்வேஸ் வந்து பாயிண்ட் பண்ணும். ஸோ என்ன இப்போ 15 நம்ம ரிட்டர்ன் பண்ணோன்னா 50th இண்டெக்ஸ்க்கு வந்து அது போகும். ஸோ இதான் வந்து இன்டர்னலாக வந்து இந்த அரே வந்து ஹேஷ் மேப்பில் வந்து உள்ளே இருக்குது. நம்ம கொடுக்கக்கூடிய ஹேஷ் கோடை பார்த்து நம்ம இண்டெக்ஸை வந்து ஃபெச் பண்ணுறோம். தென் இப்போது மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து சேம் ஹேஷ் கோடை கொடுத்துச்சு அப்படின்னா அதான் நம்ம வந்து
கொலைட் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது வந்து இங்கே வந்து இன்னொரு ஒரு லிஸ்ட்டு இதில் வந்து சென்னை, மதுரை, நெல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட் இருக்குது. இது வந்து சேம் ஹேஷ் கோடில் வந்து வந்துச்சுன்னா இதான் வந்து இன்டர்னலாக ஹேஷ் கோடு வந்து எப்படி வந்து பில்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது. பேசிக்கலியே ஹேஷ் கோடு வந்து இந்த ஐடியா வந்து இஸ் அன் அரே. ஹேஷ் கோடு வந்து இண்டெக்ஸை பாயிண்ட் பண்ணுது. ஸோ இந்த ப்ரோ டிப்ஸில் என்ன பார்த்தோன்னா கீயை வந்து இப்போ கம்பேரபிள் இன்டர்ஃபேஸையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் பெட்டர் அப்படின்னு பார்த்தோம். ஏன் பெட்டர் அப்படின்னா ஜாவாவோட ஹேஷ் மேப்பை இன்னும் ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சப்போஸ் நம்ம ஒரு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வேல்யூஸை வந்து நம்ம ஹேஷ் மேப்பில் ஸ்டோர் பண்ணும்போது என்ன பாசிபிலிட்டினா ஒரே ஹேஷ் கோடுக்கு வந்து மல்டிபிள் கீஸ் வந்து வர வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 50K வந்து மல்டிபிள் கீஸ் ஒரு 500 கீஸ் வந்து 50 இந்த ஹேஷ் கோடுக்கே வந்து வருது அப்படின்னா ஆர் 5000 ஆர் 50,000 வேல்யூஸ் வந்து ஒரே கீக்கு வருது அப்படின்னா தென் வந்து நம்மளோட ரன் டைம் வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்காது. இதை வந்து இன்னும் எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறது? நம்ம லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணோன்னா கண்டிப்பாக அந்த லிஸ்ட்டை ட்ராவர்ஸ் பண்ணி ஆகணும். ஸோ நம்மளுடைய ஹேஷ் கோடு வந்து புவராக இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட வேல்யூஸ் வந்து நிறைய அதிகமாக இருந்துச்சுன்னா பாசிபிளி வந்து நம்ம நிறைய வேல்யூஸ் வந்து ஒரே ஹேஷ் கோடில் வந்து ஸ்டோர் பண்ண வேண்டியிருக்கும். இதை எப்படி வந்து இன்னும் ஆப்டிமைஸ் பண்ணுறது அப்படின்னா ஜாவாவில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதை வந்து ட்ரீயில் ஸ்டோர் பண்ணுறாங்க, ஒரு பேலன்ஸ்டு ட்ரீ. ஸோ எப்படி அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு இந்த ஹேஷ் கோடு வந்த பிறகு இதோட வேல்யூஸை வந்து லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணாமல் ஹையர் வேல்யூஸ் இந்த மாதிரி நிறைய வேல்யூஸ் வந்து ஒரே கீக்கு வரும்போது இது வந்து ரூட்டு தென் லெஃப்ட் ரைட்டு அது வந்து பேலன்ஸ் ட்ரீயில் ஸ்டோர் பண்ணும்போது பேஸ்ட் ஆன் த கம்பேரபிள் இங்கே தான் இந்த கம்பேரபிள் ஹெல்ப் பண்ணும். ஸோ உங்களோட கீ வந்து கம்பேரபிளாக இருந்துச்சுன்னா இதோட ரன் டைம் பார்த்தோன்னா பிக் ஓ ஆஃப் லாகின். ஸோ இட்ஸ் பெட்டர் ஈவன் தோ அதாவது கம்பேரபிள் வந்து உங்களுக்கு மேண்டட்ரி கிடையாது இல்லைனாலும் நீங்கள் வந்து கம்பேரபிள் இன்டர்ஃபேஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பெட்டர் ரன் டைம் வந்து கிடைக்கும். தேங்க்யூ.